அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன் குரூப் 1B அண்ட் 1C சர்வீஸ்க்கான தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடத்தினாங்க. இந்த ஜூலை 12ஆம் தேதி நடந்த இந்த குரூப் 1B குரூப் 1Cயில் எக்கனாமிக் பகுதியில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைக்குறிப்புகளாக தான் பார்க்க இருக்கிறோங்க. நம்ம அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2A ப்ரிலிம்ஸ் தேர்வை எதிர்கொள்ள போகிறோம். இதற்கு மிக முக்கியமாக ஜிஎஸ் பகுதியில் நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை குறிப்பாக ரீசன்ட் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா எந்தெந்த ஏரியாவிலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் கேட்குறாங்க, அது ரிலேட்டடாக தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோங்க. அதனால் இந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். எப்போவுமே ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களுமே பார்த்திங்கன்னா மாணவர்களின் நலன் கருதி, குறிப்பாக வேலைக்கு செல்பவர்கள், வீட்டிலிருந்து படிக்கக்கூடியவங்க, இல்லை பொருளாதார வசதி இல்லாதவங்க, அவங்க எல்லாருக்கிட்டையுமே எப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா ரெகுலராக எல்லா கொஸ்டின் பேப்பரும் குறிப்பாக அதுக்காக பே பண்ணல அப்படின்றத தாண்டி டெஸ்ட் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருமே நம்ம வீடியோஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோங்க. நிச்சயமாக மாணவர்களின் நலன் கருதி தான் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கு. இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக எப்படியெல்லாம் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த்து ஜூலை மந்தில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, அடுத்து நம்ம அதை எப்படி ஒவ்வொரு டாப்பிக்லையும் அப்ரோச் பண்ண போகிறோங்க அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம விரைவாக ஒரு 1 இயர்க்குள்ளே நம்ம ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வித் கைடன்ஸோடு நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக உடனடியாக என்ன ஒரு 1 இயர் 1.5 இயர்க்குள்ளே நம்ம ஒரு போஸ்டிங்கை கிளியர் பண்ணுறதுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்குது. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் ஃபீட்பேக்காக தாங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பார்த்திங்கன்னா அறிஞர்கள் பற்றியும் அது அவர்களுடைய கோட்பாடை பற்றி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவர்களுடைய மிக முக்கியமான நூல் ரிலேட்டடான கோட்பாடு தான் ஜேஆர் இக்ஸ் எதை சொல்லியிருக்காங்கன்னா வர்த்தக சுழற்சி கோட்பாடை பற்றி சொல்லியிருப்பார். ஜேஆர் இக்ஸு வர்த்தக சுழற்சி கோட்பாடு. ஜான் மெய்னார்ட் கீன்ஸ், அதாவது ஜேஎம் கீன்ஸ்னு நம்ம ஷார்ட்டாக படிச்சிருப்போங்க. இந்த ஜான் மெய்னார்ட் கீன்ஸ் என்ன சொல்லியிருப்பார்னா பணம் மற்றும் வட்டி வேலைவாய்ப்பு கோட்பாட்டை பற்றி குறிப்பிட்டிருப்பார் ஜான் மெய்னார்ட் கீன்ஸ். 3 ஜேம்ஸ் டியன்சன்பரி என்பவர் என்ன சொல்லியிருப்பார்னா வருவாய் சேமிப்பு மற்றும் நுகர்வோர் நடத்தை கோட்பாடு. ஜேம்ஸ் டியன்சன்பரி பார்த்திங்கன்னா வருவாய் சேமிப்பு நுகர்வோர் நடத்தை கோட்பாடு தந்திருக்காரு. ஷாவ் ஜிகே பார்த்திங்கன்னா பேரியல் பொருளாதார கொள்கை மற்றும் கோட்பாடுகளை தந்திருக்காரு ஷாவ் ஜிகே. இரண்டாவது கேள்வி, இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குறிப்பாக எக்கனாமிக் ரிலேட்டடான ஒரு கேள்வி. இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் கிராமப்புற கைவினைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களின் வருமானத்தை அதிகரிப்பது தான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பாலிசி கொள்கை, நேம் ஆஃப் த பாலிசி, அது அறிவிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. கொள்கை பெயர் துறைமுக கொள்கை எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 1995. துறைமுக கொள்கை 1995. பூட் கொள்கை 1997. பூட் கொள்கை 1997. கப்பல் கட்டும் கொள்கை 2010 ஏற்படுத்தியிருப்பாங்க. கப்பல் கட்டும் கொள்கை. கப்பல் மறுசுழற்சி சட்டம் எப்போ ஏற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் மறுசுழற்சி சட்டம் 2019. ஸோ 1997 நமக்கு ஞாபகம் வரக்கூடியது மிக முக்கியமாக தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தினது 1997 ஏப்ரல் 17 தான் ஏற்படுத்தியிருப்பாங்க தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம். அடுத்த கேள்வி, எண்கணித அதிகரிப்பு முறையின் உதவியுடன் மக்கள் தொகை முன்னறிவிப்பு நிலையில் இந்த வெளிப்பாடுகளில் எது பயன்படுத்தப்படுகிறது? ஸோ மக்கள் தொகை ரிலேட்டடான ஒரு எக்கனாமிக் சார்ந்த ஒரு ஃபார்முலா ரிலேட்டடான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேள்வியும் கூட.
எண்கணித அதிகரிப்பு முறையின் உதவியுடன் மக்கள் தொகை முன்னறிவிப்பு நிலையில் இந்த வெளிப்பாட்டில் எது பயன்படுத்தப்படுகிறதுனா PO + N × X. அடுத்த கேள்வி வங்கிகள் ரிலேட்டடான ஒரு கேள்வி தான், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வியும் கூட இது. நபார்டு வங்கியை பற்றி ஒரு எக்ஸாம்பிள்னால அடுத்த எக்ஸாம்பிள் கேட்டுறாங்க. இங்கே அதனுடைய ஆண்டுகளை கேட்டிருக்காங்க. IDBI வங்கி எப்போ தொடங்கினாங்க? ஐடிபிஐ வங்கி எப்போ தொடங்குனது 1976. ஐடிபிஐ வங்கி எப்போ தொடங்கினாங்க? 1976. நபார்டு வங்கி நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 1982 தொடங்கியிருப்பாங்க நபார்டு வங்கி. அடுத்து அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், அதாவது விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம். அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1963. மாநில நிதி கழகங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1951. ஐடிபிஐ பேங்க் தொடங்கப்பட்டது 1976. நபார்டு வங்கி தொடங்கப்பட்டது 1982. விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஏற்படுத்தினது 1963. மாநில நிதி கழகங்கள் ஏற்படுத்தினது 1951. அடுத்த கேள்வி, இந்திய பதிவாளர் ஜெனரலால் நடத்தப்பட்ட 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் மொத்த விவசாய தொழிலாளர்களின் எண்ணிக்கை 2001 234.1 மில்லியன் தொழிலாளர்கள் என்பதிலிருந்து 2011 எவ்வளோ மில்லியன் தொழிலாளர்கள் அதிகரிச்சது? 263.1 மில்லியன். அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருந்த மொத்த விவசாய தொழிலாளர்கள் எண்ணிக்கை 2001 வந்து பார்த்திங்கன்னா 234.1 மில்லியன் இருந்திருக்காங்க. அது 2011 எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 263.1 மில்லியன் மக்கள் தொகை எண்ணிக்கையில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மக்கள் தொகை ரிலேட்டடாக இந்த 2011 மக்கள் தொகை ரிலேட்டடான நடப்பு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து அது பொருளாதார கொள்கையாக இருந்தாலும் சரி, தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பின்வருவனற்றுள் தேசிய வேளாண் தொழில்நுட்ப திட்டத்தின் முக்கிய குறிக்கோள். தேசிய வேளாண் தொழில்நுட்ப திட்டம், அதாவது NATPன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி ப்ராஜெக்ட். தேசிய வேளாண் தொழில்நுட்ப திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கூற்று தந்து அதில் ஒன்று கேட்டிருக்காங்க. அதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்களின் அடிப்படையை பாதுகாத்தல் மற்றும் வளங்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்தல் மட்டும்தான் தந்திருக்காங்க. இது தேசிய வேளாண் தொழில்நுட்ப திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக இயற்கை வளங்களின் அடிப்படையை பாதுகாத்தல் மற்றும் வளங்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல். ஜமீன்தாரி முறை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஜமீன்தாரி முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கூற்றை கொடுத்துருக்காங்க, அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஜமீன்தாரி முறை 1793 ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் உருவாக்கப்பட்டது. ஸோ முதல் கூற்றை பொறுத்தவரையும் கண்டிப்பாக சரி. ஸோ 1793 தான் ஜமீன்தாரி முறை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. காரன்வாலிஸ் பிரபு நில உரிமையாளர்களுடன் வரி பகிர்வு தொடர்பினை தீர்வு ஏற்படுத்தினார். சரி. விளைபொருள்கள் மதிப்பில் 50% நிலவரியாக வசூலிக்கப்பட்டதானா? கிடையாது. அப்போ ஜமீன்தாரி முறை பற்றிய பின்னொரு கூற்றுகள் சரியானது 1, 2 தான் சரியாக இருக்குது. 15வது நிதிக்குழு அறிக்கையின்படி மத்திய வரி வருவாயில் 15வது நிதிக்குழு அறிக்கையின்படி மத்திய வரி வருவாயில் 2021-26 காலத்திற்கான மாநிலங்களின் பங்கு %, சொல்லியிருக்காங்க. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு எக்கனாமிக் கொஸ்டின் தான் இது. ஸோ 15வது நிதிக்குழு இப்போ 16வது நிதிக்குழு அமைச்சிட்டாங்க. 16வது நிதிக்குழுடைய தலைவர் யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். 15வது நிதிக்குழு பொறுத்தவரையும் NK சிங் தலைமையில் தான் அமைச்சிருப்பாங்க 15வது நிதிக்குழு. இதனுடைய அறிக்கைப்படி மத்திய வருவாயில் 2021-26 காலத்திற்கான மாநிலங்களின் பங்கு வந்து 41% உள்ளன. இந்த மாதிரி கேள்வியை பொறுத்தவரையும் குறிப்பாக நியூஸ் பேப்பரை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது தான் வந்து அதுக்கான டேட்டா வந்து நம்மளால் சரியாக பண்ண முடியும். குறிப்பாக தி ஹிந்து தமிழ்லையும் தினமணி செய்தித்தாளை தெளிவாக ரெகுலராகவே வாசிக்கணும். குரூப் 2 குரூப் 1 பொறுத்தவரை மெயின்ஸ் எழுதுறங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நியூஸ் பேப்பரை தினசரியாக படிக்கணும். அதில் வந்து டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை தெளிவாக எழுதி வைக்கணும். நீங்கள் எழுதக்கூடிய அந்த நோட்ஸ் தான் இருக்கிறதுலே மிக சிறந்த நோட்ஸ்ன்னு நான் சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு புரியும் வகையில் ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுன்றது ஒரு கலைன்னு தான் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ டுடே பார்த்திங்கன்னா வினோத் போகத் வந்து பார்த்திங்கன்னா அரையிறுதியில் முன்னேற்றம் அடைந்தும் கூட
100 கிராம் அதிகமாக இருக்காங்க, 50 கேஜை விட 100 கிராம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகுதி இலக்கை செஞ்சுருக்காங்க. இது எவ்வளோ வந்து மிகப்பெரிய வந்து ஒரு இழப்புன்னு கூட தெரியல. ஏன்னா அடுத்து தங்கம் கூட வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரே நைட்டில் வந்து அந்த 100 கிராம் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்றதை யாராலுமே கெஸ் பண்ணவும் முடியல, ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல. ஸோ அது ரிலேட்டடான ஒவ்வொரு விதமான கருத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு செகண்ட் என்பதை காட்டிலும் ஒரு 100 கிராமால் வந்து மிகப்பெரிய அவங்களுடைய கனவு. ஏன்னா 3 ஒலிம்பிக் போட்டியிலும் தொடர்ந்து தங்களுடைய பங்களிப்பை தங்களுடைய விடாமுயற்சியின் மூலமாக வந்து வினோத் போகத் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி கண்டிப்பாக நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 ஆர் அதர் எக்ஸாமில் கூட கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கேள்வியை, இந்த மாதிரி நடப்பு நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வாசிக்கும் போது மட்டும்தான் நீங்கள் எளிமையாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி கூற்று காரணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கூற்று ஜிஎஸ்டி என்பது சுதந்திர இந்தியாவின் ஒரு முக்கிய சீர்திருத்தமாகும். இது கூட்டுறவு கூட்டாட்சியின் உணர்வை வெளிப்படுத்துகிறது. காரணம், இது ஜிஎஸ்டி கவுன்சிலால் நிர்வகிக்கப்படுகிறது. அங்கு மாநிலங்கள் சம பங்குதாரர்களாக உள்ளனர். ஸோ ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் வாட்டில் கேட்காம அந்த கொஸ்டினாவே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கூற்று அதுக்கான காரணம். அப்போ இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும். அடுத்த கேள்வி, பின்வருவனற்றுள் எது மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லை? இந்த கேள்வி ரொம்ப எளிமையானதா. ஏன்னா நம்ம டைரக்ட் டேக்ஸஸ், இன்டைரக்ட் டேக்ஸஸை தெளிவாக படிச்சிருந்தால் ஈஸியாக வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ பின்வருவற்றுள் எது மறைமுக வரிக்கு உதாரணம் கிடையாதுன்னா வருமான வரி வந்து டைரக்ட் டேக்ஸில் வந்து அடங்கக்கூடியதாக இருக்கும். அதே மறைமுக வரின்னு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி, சுங்கவரி, கலால் வரி. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் இந்திய பொருளாதாரத்திற்கு பொருத்தமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 கலப்பு பொருளாதாரம் தனியார் துறைகளுக்கு எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்காமல் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. 3 அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத பொருளாதார துறைகளுக்கு இங்கு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பின்வரும் கூற்றுகளில் இந்திய பொருளாதாரத்துக்கு பொருத்தமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தாங்க சரி. கலப்பு பொருளாதாரம் தான் சொல்லியிருக்காங்க தவிர 2வது 3வது கூற்று வந்து பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது. அடுத்த கேள்வி, புறா திட்டம் ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு 4 கூற்றை வச்சுட்டு அந்த 4 கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. புறானா ப்ரொவைடிங் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்தல், நாட்டின் அனைத்து பகுதிகளுக்குமான உறுதியான தரமான மின்சக்தி, அனைவருக்குமான கல்வி மற்றும் சுகாதாரம், அந்நிய முதலீடுன்னு கேட்டிருக்காங்க. இதில் அந்நிய முதலீடு கண்டிப்பாக வராது. அப்போது முதல் 3மே சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, பின்வருவனற்றில் 2019-20 பதிவு செய்யப்பட்ட விகிதங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனற்றில் எது விகிதங்கள் சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு சேமிப்பு 30.9%, முதலீடு 32.2% உள்ளது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2019-20 பதிவு செய்யப்பட்ட ரேஷியோ. குறிப்பாக வந்து கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்கில் வந்து மொத்த உள்நாட்டு சேமிப்பு 30.9%, முதலீடு 32.2% உள்ளன. மனித வளர்ச்சி அறிக்கை 2010 பல பரிமாண வறுமை குறியீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பரிமாணங்கள் எவை? பல பரிமாண மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் தான் இது சொல்லுவாங்க, பல பரிமாண வறுமை குறியீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ 2010 வந்து அறிமுகப்படுத்தும் போது அதுக்கான பரிமாணங்கள் எதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆரோக்கியம், கல்வி, வாழ்க்கை தரம். பல்பரிமாண வறுமை குறியீட்டில் வந்து என்னென்ன பரிமாணம் இருந்துச்சுன்னா ஆரோக்கியம், கல்வி, வாழ்க்கை தரத்தை வைத்து தான் வந்து இந்த பல பரிமாண வறுமை குறியீட்டை வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி, நிதி ஆயோக் குறியீட்டின்படி சுகாதார குறியீட்டில் அறிக்கையில் தமிழ்நாட்டின் நிலை. இப்போ இது ரீசெண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். நிதி ஆயோக் எக்கனாமிக் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். நிதி ஆயோக் குறியீட்டின்படி சுகாதார குறியீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நிலை 3வது இடத்துல இருக்குது. டிட்கோ வந்து அதாவது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் என்ற ஒரு முகமை கீழ்காணும் தொழிலை வளர்க்க உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க. இதுக்கான விரிவாக்கம், டிட்கோக்கான விரிவாக்கம். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் என்ற ஒரு முகமை வந்து எதுக்காக வந்து எந்த தொழிலை உருவாக்கப்பட்டதுன்னா
கனரக மற்றும் நடுத்தர தொழிலை உருவாக்குவதற்காக லார்ஜ் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்காக தான் இந்த டிட்கோ உருவாக்கியிருக்காங்க. தமிழகம் உருவாகும் போது எத்தனை மாவட்டங்கள் இருந்தன? தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கும் போது எத்தனை மாவட்டம் இருந்துச்சுன்னா 13 மாவட்டங்கள் இருந்தன. இது ஏற்கனவே கேட்டு இருக்காங்க, ரிப்பீட்டடான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஸோ எதுக்காக நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்குறன்றது மிக முக்கியமானது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற எக்ஸாம் எழுதும்போது ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் நம்ம படிக்காத இருக்கலாம். அந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து அப்படியே செட் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து அதனுடைய நேரம் மிச்சமாகும். ஒரு 4 கொஸ்டின் மற்றவங்களுக்கு தெரியாத நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதற்கு தான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து அனலைஸ் பார்க்குறது. அடுத்தது தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம். தமிழ்நாட்டினுடைய முக்கிய நீர்ப்பாசனம் 10th சோசியல் சயின்ஸில் இருக்க ஜாகிரபி பகுதியில் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக இருக்கிறது கிணறுகள் தான். அடுத்தது திட்டங்கள், அது தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம். தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது 1958. தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1958. பயன்பாடு ஊட்டச்சத்து திட்டம். பயன்பாடு ஊட்டச்சத்து திட்டம் 1963 தொடங்கினாங்க. பயன்பாட்டு ஊட்டச்சத்து திட்டம் 1963. தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது 1953. தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. தேசிய தொழுநோய் கட்டுப்பாட்டு திட்டம். தேசிய தொழுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் 1954 தொடங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, பின்வரும் தமிழ்நாட்டில் உள்ள சுகாதார அமைப்புகளை அதன் ஆண்டிற்கு பொருத்தமான சரியான பொருத்தல்களை தேர்வு செய்க. தமிழ்நாடு மாநில கிராமப்புற சுகாதார திட்டம் 2005 தொடங்கியிருப்பாங்க, சரி. தமிழ்நாடு பொது சுகாதார திட்டம் 1939, சரி. இதில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மாநில சுகாதார கொள்கை பார்வை 2032 சொல்லியிருக்காங்க, தப்பு. தமிழ்நாடு மகப்பேறு நலத்திட்டம் 1989, தப்பு. ஸோ அப்போ சரியானது எதுனா தமிழ்நாடு மாநில கிராமப்புற சுகாதார திட்டம் 2005, சரி. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939, சரி. இங்கே தமிழ்நாடு மாநில சுகாதார கொள்கை பார்வை வந்து விஷன் வந்து எப்போ வச்சுருப்பாங்கன்னா 2032 கிடையாது, தப்பு. 2030 தான் அதனுடைய இலக்கை நிர்ணயிச்சிருப்பாங்க. 4வது தமிழ்நாடு மகப்பேறு நலத்திட்டம். தமிழ்நாடு மகப்பேறு நலத்திட்டம் இதனுடைய இயர் வந்து 89 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கிடையாது. மூலூர் ராமாமிர்தம் உதவித்தொகை திட்டம் தான் 1989 வந்திருக்கும். இங்கே வந்து 1987 தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு மகப்பேறு நலத்திட்டம் 1987 தொடங்கியிருப்பாங்க. அடுத்து டேஸ் எனும் அமைப்பு மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அல்லது கல்வித்துறையின் கீழ் செயல்படுகிறது. அதாவது குழந்தை நெறிப்படுத்தும் சிகிச்சையகம், சைல்டு கைடன்ஸ் கிளினிக்ஸ் பார்த்தீங்கன்னா சைல்டு கைடன்ஸ் கிளினிக்ஸ் என்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அல்லது கல்வித்துறையின் கீழ் செயல்படுகிறது. தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பானது டேஸ் மாதமும் ஆண்டும் தொடங்கப்பட்டது. அதாவது NIRFன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. NIRFன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 29, 2015 தொடங்கினாங்க. செப்டம்பர் 29, 2015 தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது வேளாண் சார் தொழிற்சாலை எல்லை? அதாவது சர்க்கரை ஆலை, ஈஸியாக ஒமிட் பண்ணிடலாம். சர்க்கரை ஆலை, உர தொழிற்சாலை, ஆடை உற்பத்தி தொழிற்சாலை, இதெல்லாம் வேளாண் ரிலேட்டடானது. சிமெண்ட் உற்பத்தி வந்து வேளாண் ரிலேட்டடு கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. மத்திய அரசு நிதி உதவியுடன் தமிழ்நாட்டில் செயல்படும் பொதுத்துறை நிறுவனத்தின் பெயரை குறிப்பிடுவோம். மத்திய அரசு நிதி உதவியோடு தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட். தொழிற்சாலை அதன் மாவட்டங்களை பொறுத்துக்க. பெல் நமக்கு நல்லாவே தெரியும், பெல் வந்து திருச்சியில் இருக்குது, அதே போல் இங்கே ராணிப்பேட்டையில் இருக்கும். ஹெச்பிஎல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. NLC கடலூரில் இருக்குது. ICF சென்னை. சரியானுடைய ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 பாலின சமமின்மை குறித்த முதல்நிலை இருக்கும் மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 ரிப்போர்ட் படி பாலின சமமின்மை குறித்த முதல்நிலையில் இருக்கும் மாவட்டம் நீலகிரி மாவட்டம். நீலகிரியுடைய பாலின விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1041 இருப்பாங்க. அதாவது 1000 ஆண்களுக்கு 1041
பெண்கள் வந்து இருக்கிறாங்க. எந்த மாவட்டம்னா தமிழ்நாட்டில் அதிக பாலினம் கொண்ட மாவட்டம் நீலகிரி. மேத்தா குழுவின் பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? மேத்தா குழுவினுடைய பரிந்துரையை என்டிசி அதாவது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எப்போ ஏற்றுக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1959 ஏற்றுக்கினாங்க. ஜனவரி 1959 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனித மூலதன உருவாக்கத்தில் மோசமாக பாதிக்கப்படும் குடும்ப வகை எது? மனித மூலதன உருவாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படும் குடும்ப வகை வந்து பெரிய குடும்பங்கள் தான். ஆரோக்கியத்திற்கான செலவினங்கள் எதன் உருவாக்கம் மற்றும் கட்டமைத்தலுக்கானது? ஆரோக்கியத்திற்கான செலவினங்கள் வந்து உற்பத்தி திறன் மிக்க தொழிலாளர் சக்தி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ரீசெண்டாக இப்போது ஜூலை மாதம் நடந்த குரூப் 1B அண்ட் சிக்கான தேர்வில் குறிப்பாக வந்து எக்கனாமிக் பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேலும் இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.